Hi friends, welcome back to KL2S channel. இந்த வீடியோவில் வந்து நம்ம சிஎம் ஓட 1.5 ட்ரில்லியன் விஷன் அதான் பேச போகிறோம். வாங்க, அது என்ன 1.5 ட்ரில்லியன் விஷன், 1.5 ட்ரில்லியன் டாலர் விஷன் அதான் பேச போகிறோம். அது அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம சிஎம் வந்து டெல்லிக்கு போயிருந்தார்ல. இப்போ டெல்லிக்கு போயிட்டு என்னன்னா, இந்த முதலமைச்சர்கள் எல்லா முதலமைச்சரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதாவது மீட்டிங்னா என்னன்னா, அதுதான் அந்த ப்ரீவியஸ்லி 2015க்கு முன்னாடி என்னன்னா, அது பிளானிங் கமிஷன் அப்படின்னு, அதில் தான் எல்லா திட்டங்கள், நிதி ஒதுக்குறது எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு தான் எல்லா முதலமைச்சரும் போயிட்டாங்க. நம்ம சிஎம் விஜய் சாருக்கு வந்து முதல் தர அங்கே போய் தமிழ்நாடோட விஷன் என்ன அப்படின்னு ஒவ்வொரு முதலமைச்சர் பேசுகிறப்ப தான் அங்கே பேசினார். அந்த பேசினப்ப தான் இவர் என்ன சொன்னார், தமிழ்நாடோட விஷன் இன் 10 years 2036க்குள்ள 1.5 ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு சொன்னார். அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பா, ரொம்ப வியப்பா இருக்கு. அதை பத்தி பேசலாம், அதுதான் இந்த வீடியோ. இப்போ அந்த நிதி ஆயோக்ல பேசுறப்ப எப்படி நம்ம வந்து 1.5 ட்ரில்லியன் டாலரை அச்சீவ் பண்றது? இப்போ வந்து முன்னாள் முதலமைச்சருக்குள்ள என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் டாலர் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. இப்போ இவர் வந்து சொல்றது 1.5 ட்ரில்லியன் டாலர். அப்போ அதை பார்க்கணும் அப்படின்னு, டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கரண்ட் நம்மளோட ஜிடிபி, அப்ப அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஜிஎஸ்டிபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு. இப்போ கரண்டா பாக்குறப்ப நம்ம வந்து 400 பில்லியன். பட் ஆனால் இன்னும் 10 yearsல வந்து 1.5 ட்ரில்லியன் அப்படி கொண்டு போகணும். அப்போ 1.5 ட்ரில்லியன் கொண்டு போனா இன்னும் 10 yearsல அது எத்தனை மடங்குன்னா 3.75 மடங்கு. அதோட இப்போ உள்ளதோட 3.75 மடங்கு. சொன்னதுல எல்லாமே நிறைய வந்து என்னன்னா ரொம்ப பிரமிப்பா, ஆச்சரியமா பார்த்துருக்காங்க. இன்ஸ்பைரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய முதலமைச்சர், அடுத்தது நிதி அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னன்னா, அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்றது, அதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள் பார்க்கறது, அதை பண்றதுக்குன்னா எப்படி? இப்போ 400 பில்லியன் அப்படின்னா இப்போ நம்ம ஜிடிபி பார்க்கணும். இப்போ வந்து ஜிடிபியில வந்து என்னன்னா 400 பில்லியன் யூஎஸ் டாலர்னு வச்சுக்கோங்க. 400 பில்லியன் யூஎஸ் டாலர்னா அதை வந்து நான் சொன்ன மாதிரி 3.75% வந்து கூட போயிடும். அது மாதிரி 3 டைம்ஸ் 3.75 டைம்ஸ் வந்து கூட போயிடும். அப்போ பை 2036. அப்போ இப்போதைக்கு நம்ம மக்கள் தொகை, இப்போ ஜிடிபி பார்க்குறப்ப நம்ம வந்து என்னன்னா நம்மளோட மக்கள் தொகை பார்க்கணும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை ஜிடிபின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்ம வந்து கன்சம்ஷன், அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், எப்படி கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் எவ்வளவு, எக்ஸ்போர்ட் எவ்வளவு, இம்போர்ட் எவ்வளவு, அதை மைனஸ் பண்ணிட்டு அதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா தான் நம்ம அது கரண்ட் ஜிடிபி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். கரண்ட்லி 400 பில்லியன் அப்படின்னா பெர் காபிட்டா இன்கம் அப்படின்னு பார்க்கணும், தனிநபர் வருமானம். அப்போ தனிநபர் வருமானம் இதை வந்து என்னன்னா எல்லாரும் ஈக்குவலா இவ்வளவு வந்து வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. தனிநபர் வருமானம் ஜெனரலா நம்ம கால்குலேட் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து 1% ஆஃப் பீப்புள் மட்டும் போட்டால் அது வந்து குரோத்தா இருக்காது, எல்லாருக்குமான குரோத்தா இருக்காது, தமிழ்நாட்டு மொத்த வளர்ச்சிக்கான குரோத்தா இருக்காது. சம்டைம் காசு உள்ள இடத்துலயே போய் சேர்ந்துட்டு இருந்துச்சுனாலும். பட் ஆனால் பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்றப்ப அது கண்டிப்பா அப்படிதான் கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து வருமானம்னு பார்த்தோம்னா இந்த ஜிடிபி, கரண்ட் ஜிடிபியை பேஸ் பண்ணி பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு $5000 அப்படின்னு. ஆனா எல்லாருமே $5000 வாங்குவாங்களா அப்படின்னா இருக்காது கண்டிப்பா. ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம மொத்த மக்கள் தொகை வச்சு அப்படி பார்ப்போம். அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு $5000 கன்வெர்ட் பண்ணா மேபி வந்து ஒரு 4 to 5 lakhs அந்த ரேஞ்சில் போகும் ஒரு நம்ம வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொன்னா இந்தியாவில். பட் இதுவே வந்து 10 yearsல வந்து 1.5 ட்ரில்லியன் அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுங்க, பெர் கேபிட்டா இன்கம் வந்து நமக்கு வந்து 17,000 USD போயிடும். அப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 17,000 USDனா எவ்வளோ வேல்யூ? எல்லாருமே 17,000 USD ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் எக்கனாமி? நம்ம பாருங்க, யோசிச்சு பாருங்க. பிரமிப்பா இருக்குல்ல? பட் ஆனால் இது பாசிபிளா இல்லையா அப்படின்னு. இது பாசிபிளா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணும், இப்போ வந்து நம்மளோட ஜிடிபி இப்போ growth வந்து எக்கனாமிக் growth வந்து 11% இருக்கு. அப்போ நம்ம நெக்ஸ்ட் 10 yearsக்கு வந்து 14% நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த growth வந்து அந்த ஜிடிபி வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ நாமினல் growth நம்ம வந்து என்ன சொல்றோம், நாமினல் growth வந்து 14%. நாமினல் growthன்னு என்ன, ரியல் growth பிளஸ் இன்ஃபிளேஷன். எவ்ரி வருஷம் இன்ஃபிளேஷன் ஏறிட்டே போவோம் இல்லையா? அதனால என்ன பண்ணணும், அந்த இன்ஃபிளேஷன் சேர்த்து நம்ம 14% எவ்ரி இயர் அச்சீவ் பண்ணிட்டே போனோம்னா 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியை ரீச் பண்ணிடலாம். இப்போ நாமினல் growth ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் growth வந்து 8%, ஆனால் இன்ஃபிளேஷன் 5% ஏறிச்சுன்னு வச்சுங்க, அது வந்து 13% வந்துடும் இப்போ மொத்தம். அப்போ நாமினல் growth அப்படிங்கிறப்ப ஸோ அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அப்போ இதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் நம்ம செயல்படுத்தணும், அதுதான் முக்கியம். எப்படி நம்ம எக்கனாமி கொண்டு வரணும்,
அப்படின்னா நம்ம பார்க்கணும். இப்போ அந்த எக்கனாமி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 1 ட்ரில்லியன் போயிடுச்சுன்னா நம்ம as I mentioned நம்மளோட growth வந்து பயங்கரமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ரீச் பண்ணிடும். அப்போ 17,000 வந்துச்சுன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒருத்தரோட வருமானம் வந்து இப்போ 36ல் 2036 யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க, ஒவ்வொருத்தரோட வருமானம் வந்து ஒரு 15 லட்சம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி இருக்கும் நம்ம அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணும், எனர்ஜி வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வரணும். ஸோ அதுதான் மெயின் நமக்கு. அப்போ அதுக்கு தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, சாலை வசதிகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறையா சாலைகள் வந்து என்ன பண்ணணும், 6 வழிச்சாலையாக மாற்றணும் அப்படின்னு, பெரிய நெடுஞ்சாலைகள். இப்போ வந்து நம்ம என்ன நேஷனல் ஹைவே எல்லாத்தையும் நிறையா, இப்போ சென்னை டு கன்னியாகுமரி, அப்புறம் புல்லட் ட்ரெயின் கொண்டு வரணும், அதிவிரைவு ட்ரெயின் கொண்டு வரணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தால் தான் அப்போ வந்து என்னென்னா துறைமுகம் போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் நம்ம வந்து 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியை வந்து ஈஸியாக பண்ண முடியும். அந்த 1.5 பில்லியன் அடைச்சிட்டோம்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் ரீஜனை மட்டும் பார்த்துட்டோம்னு வச்சுங்க, தமிழ்நாடு அது வந்து உலகத்திலேயே நிறைய கண்ட்ரியை தூக்கி சாப்பிடக்கூடிய அளவு பொருளாதாரத்தில் நம்ம மேலே டெவலப் ஆகிடும். ஒரு டெவலப்டு நேஷன் மாதிரி வந்துடுவோம். அவரோட திட்டங்கள் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் என்ன பண்ணணும், சிப் மேனுஃபேக்சரிங், அப்புறம் வந்து இவி எலக்ட்ரானிக் பேட்டரி மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ வந்து இவி சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணணும். ஏஐ டெக்னாலஜி ஒரு சைடு இம்ப்ரூவ் பண்ணலாம், அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம், செமி கண்டக்டர் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து போர்ட், எக்ஸ்போர்ட் போர்ட், ஏன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான இடமா இருக்குது. ஸோ அப்போ வந்து போர்ட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். அப்போ வந்து அதுலேயும் நிறைய வருமானம் வரும். அப்புறம் வந்து நம்ம பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப்ஸ், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுதான் ரொம்ப மெயின். ரோடு, ரயில், ஏர்போர்ட்ஸு இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் டூரிசம் இன்னொரு ஏரியா, மிகப்பெரிய ஏரியா. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இல்லாத கோயில்களே இல்லை, எல்லா மதமான கோயில்களும் இருக்குது. அதுவே ஒரு பெரிய அட்ராக்ஷனாக தான் வந்துட்டு இருக்கு. அதை இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அழகாக கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த வழிகள்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. என்னென்ன சொன்னேன்னா மேனுஃபேக்சரிங், அப்புறம் வந்து இந்த இவி எலக்ட்ரானிக் கார் மேனுஃபேக்சரிங், ஏஐ டெக்னாலஜி, அதுக்கெல்லாம் அவங்க திட்டம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஏற்கனவே ஒரு துறையை டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செமிகண்டக்டர், போர்ட், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா ரோடு, ரயில், ஏர்போர்ட்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணோன்னா, ஆக்சுவலி இப்போ ரோடெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டூரிசம் இன்னும் நிறையா வளர ஆரம்பிச்சிடும். இதை பண்ணாலே நமக்கு எந்த வந்துடும்னா எக்கனாமி அதிகமாகிட்டே போவோம். அப்போ நம்ம வந்து இப்போ வந்து 10 இயர்ஸில் வந்து 1.5 ட்ரில்லியன் ரியலி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். நம்மளோட தமிழ்நாடு வந்து கம்பேரபிள் நெதர்லாந்து ஆர் சவுதி அரேபியா ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ ஈவன் சவுத் கொரியாவே வந்து என்னென்னா எத்தனையோ வருஷம் எடுத்துகிட்டு தான் வந்து என்னென்னாங்க அந்த எக்கனாமி வந்து 1.7 ட்ரில்லியன் எக்கனாமி ரீச் பண்ணாங்க. சவுத் கொரியா இஸ் ஸ்மால் கண்ட்ரி, பட் ஆனால் அவங்க வந்தாங்க. ஏன்னா மெயினி கார் மேனுஃபேக்சரிங், அங்கே வந்து எல்லா கார் மேனுஃபேக்சரிங், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங். அப்போ அதே மாதிரி வந்து ஒரு வளர்ந்த நாடுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலேயே நம்ம ரீஜன், நம்ம ஸ்டேட்டு, ஒரு ஸ்டேட்டை மட்டுமே கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டோட்டல் ஜிடிபி இன் ட்ரில்லியன் வந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போ நெதர்லாந்தோட ஜிடிபியே நம்ம வந்து 1.2 ட்ரில்லியன் தான். சவுதி அரேபியா ஆயில் எக்ஸ்போர்ட், மெயினாக எக்ஸ்போர்ட், அவங்களோடது 1.3 ட்ரில்லியன் தான். நம்ம தமிழ்நாடு வந்து 1.5 ரீச் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் ஸ்பெயின் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஸ்பெயின், ஆஸ்திரேலியாவோட மிஞ்சிருவோம். நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட வந்து 1.7 ட்ரில்லியன் வந்துட்டாங்க இப்போ ரெடி. ஸோ நம்ம வந்து நியர்லி ஈக்குவல் டு லிவிங் ஸ்டாண்டர்டே கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடும். மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்டே இம்ப்ரூவ் ஆகிடும். அப்போ அதுதான் நம்ம சிஎம் சாரு கொண்டு இம்ப்ரெஸ் பண்ணது டெல்லியில். டு ப்ரொமோட் தமிழ்நாடு டு 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி. ஏன்னா நினச்சி நம்ம பார்க்க முடியல. வித்து 10 வருஷத்தில் அவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா முடியும், கண்டிப்பாக முடியும். ஆனால் இந்த வழிகளை நம்ம அதை செயல்படுத்தணும். அந்த திட்டங்கள் எல்லாம் அதுக்கு ஏன் முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து ஊழலே ஒழிப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டார். ஊழல் ஒழிப்போம் அப்படின்னு, அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ ஊழல் இல்லை, கமிஷன் எல்லா இடத்துலையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய இடத்துல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கம்பெனி. ஏன்னா பார்ட்டி ஃபண்ட் இல்லை, அந்த ஃபண்ட் இல்லை, இந்த ஃபண்ட் இல்லை அப்படின்னு நிறுத்திட்டோம்னாலே போதும், நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். அங்கே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்பு வரும். இப்போ வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா மக்களோட தரம் மேலே போகும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா நிறைய பேர் சம்பாதிப்பாங்க, நிறைய பேர் வேலை வாய்ப்பு போடும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாகுது, டூரிசம் டெவலப் ஆனது. அதனால் இது வந்து இம்பாசிபிளா, இதெல்லாம் சும்மா பேசுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்யலாம். பட் ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு வந்து நிறைய உழைப்பு நம்ம போட்டாகணும். அதான் சொன்னால ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட ஜிடிபி எக்கனாமிக் க்ரோத் வந்து 14% இருந்துச்சுன்னா வித்தின் 10 இயர்ஸில் நம்ம தமிழ்நாடு பிகம் ஒன் ஆஃப் த டெவலப்டு ஸ்டேட்
இப்போ மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு மட்டும் அவ்வளோ பெரிய, ஏன்னா நம்மள்ட்ட அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, 8 crore பீப்புள் இருக்காங்க. ஸோ 8 crore பீப்புளை பேஸ் பண்ணி தான், ரஃப்லி 8 crore பீப்புளை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த கால்குலேஷன் சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா 400 பில்லியன் இருக்குது. 400 பில்லியன்னா இப்போ வந்து ரஃப்லி per capita இன்கம் 5,000 தான் வருது. ஆனால் 5,000 நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம், இது என்ன எங்கே எல்லாரும் அப்படி சம்பாதிக்கிறோம்னு. அது அப்படி கிடையாது. கணக்கு பார்க்குறப்ப நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா எக்கனாமிக்கலி கணக்கு பார்க்குறப்ப per capita இன்கம் எவ்வளோது, இந்த அதை பற்றி தான் அந்த கண்ட்ரியோட ஓகே அந்த ரீஜனு இல்லாட்டி அந்த கண்ட்ரி டெவலப்டாக எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ per capita இன்கம் அதிகமாகிடுச்சுன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், 17,000 USD அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 to 17,000 lakhs ஒவ்வொருத்தரும். அது வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து மேக் ஷூர் தட் இந்த டெவலப்மெண்ட் வந்து மட்டும் ஒருத்தர் மட்டும், இப்போ பணக்காரங்க மட்டும் போயிட்டு இருக்கக்கூடாது, பணக்காரங்க மட்டும் மேலே மேலே போயிட்டு இருக்கக்கூடாது. அதை வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பண்ணணும். அப்போ தான் இது வந்து ஆர்கானிக் க்ரோத்தாக இருக்கும். அப்போ நம்ம வந்து கரெக்டாக எல்லா மக்களுடைய வாழ்வாதாரமும் மேலே போகும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதை தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்புட்டு, ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் வீடியோ நம்ம ஷேர் பண்ணாதான் அது வந்து என்னென்னா மற்றவங்களுக்கும் ஒரு உற்சாகம், ஒரு மோட்டிவ், ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், விழிப்புணர்வாக இருக்கும் மக்களுக்கு. சில பேர் இதெல்லாம் பேசவே மாட்டாங்கண்ணா. ஓகே, அவர் போனார், டெல்லிக்கு போனார், என்ன பேசினார், வந்தார், இப்படி தான் பேசுகிறாங்க. நம்ம வந்து என்னென்னா அவர் போனார், அந்த ஸ்கீம் தமிழ்நாடோட பொருளாதாரத்தை உயர்த்துறது, அதுதான் மெயின் குறிக்கோளாக அவர் பேசினார். 1.5 trillion எக்கனாமியாக இன்னும் 10 yearsல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து மோடியே பயங்கரம் வரவேற்றிருக்காரு. அவரே வியந்து பார்த்துருக்காரு, என்னது இப்படி புதுசாக வந்தவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு. அதை சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். இந்த மாதிரி காமிக்கணும், இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். சில பேர் சொல்கிறாங்களே, நீ இது வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசல, அதை பேசல, இதை பேசலங்கிறாங்க. ஸோ நம்ம செயலில் வந்து அதை காமிப்போம். கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே நிறையா இனிஷியேட்டிவ் தொடர்ந்தாச்சு. ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் நம்ம பார்க்குறோம். நம்ம நிறையா என்னது பிஸ்னஸ் ஸ்டேக் ஹோல்டரை மீட் பண்ணிகிட்டே இருக்காரு அன்னாடம் டெய்லி நம்ம சிஎம் சார். ஸோ கண்டிப்பாக வளர்ச்சியை நோக்கி தமிழகம் அப்படின்னு தான் நான் சொல்வேன், என்ன கேட்டிங்கன்னா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பை.